மக்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக நீங்கள் காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்கன்னா காட்டுக்குள்ளேருந்து தப்பிச்சு எப்படி வெளியில் வருது, தண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது, சாப்பாடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஃபுல் விஷயத்தை நான் செஞ்சு காட்ட போகிறேன். நான் சொல்கிற இந்த விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் காட்டுக்குள்ள தப்பிச்சு வெளியே வந்துடலாம். இந்த அட்வென்ச்சர் பயணத்துக்கு உங்களையும் சேர்த்து நான் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க சேர்ந்து பயணம் செய்வோம். ஜஸ்ட் ஃபார் வீடியோ என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி நான் வந்துருக்க காடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான காடு. என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா அருவாள் மட்டும்தான் இருக்குது. நம்ம இதை வச்சு தான் நம்ம சர்வைவல் பண்ண போகிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல நமக்கு தேவையானது என்னென்ன நம்ம பொருள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. நம்மகிட்ட வந்து இருக்கிற பொருளை வச்சு தான் நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அருவா இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரெக்கிங் போனீங்க இல்லைன்னா காட்டுக்குள்ள போகிறீங்கன்னா அந்த கத்தியெல்லாம் அருவா இல்லாமல் போக மாட்டீங்க. நான் இந்த கருவா வச்சு நான் என்னெல்லாம் வந்து செய்ய போகிறேன் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு காட்டுக்குள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா உணவு தேவை, தண்ணி தேவை. இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா முதல்ல கண்டுபிடிப்போம். நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏதாச்சும் செடி கொடி எல்லாத்துலாம் பழங்கள் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா வந்து பறித்து சாப்பிட்லாம். அப்போலாம் நம்ம வந்து வேட்டையாட சாப்பிட போகிறோம். வாங்க நமக்கு என்ன கொடுத்து வச்சுருக்குன்னு பார்ப்போம். நமக்கு நேராக பார்த்திங்கன்னா வந்து ஒரு மரத்தில் தூக்கணாங்குருவி கூட இருக்குது. அந்த கூட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஏதாச்சும் முட்டை ஏதாச்சும் இருந்துச்சு நம்ம எடுத்து சாப்பிட்லாம். நமக்கு பார்த்திங்கன்னா உணவு பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் இருக்கும். வேறு நமக்கு வந்து இந்த காட்டுக்குள்ளே நமக்கு எதுவும் கிடைக்காது. இங்கே பாருங்கள், சுற்றி பாருங்கள், சரியான காடு, ஆபத்தான காடு. வாங்க நம்ம மேலே ஏறி நமக்கு பார்த்திங்கன்னா வந்து முட்டை ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஒரு முள் புதரை பார்த்திங்கன்னா அப்படி கடந்து வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மேலே தான் வந்து நமக்கு தூக்கணாங்குருவி கூட இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஆண்குருவி கூட இருக்குது. ஆண்குருவி பார்த்திங்கன்னா முட்டை போடாது. நமக்கு பார்த்திங்கன்னா பெண்குருவி பார்த்திங்கன்னா முட்டை போடும். அதனால் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு முட்டை கிடைக்காது. வாங்க நமக்கு வேறு இடத்துக்கு போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த காட்டுக்குள்ள ரொம்ப ஆபத்தான சிவப்பு எறும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எறும்பு பார்த்திங்கன்னா இந்த குச்சி வெளியே போயிட்டு இருக்குது. நம்ம எக்காரத்தை கொண்டு இந்த மேலே கை வச்சிடக்கூடாது. அப்படி இது கடிச்சிச்சு அப்படின்னா பயங்கரமான வலி ஏற்படும். அதனால் இந்த முசுறுக்கிட்ட இருந்து எப்படியே சாப்பிச்சு பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிடுவோம். அந்த இடத்துல ஏகப்பட்ட வந்து சிவப்பு எறும்புகள் இருக்குது. வாங்க நம்ம போயிடுவோம். இங்கே ஒரே முள்ளுக்காடாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்போ தப்பிச்சு முதல்ல ஓப்பன் பிளேஸுக்கு போயிடணும். ஓப்பன் பிளேஸ் போனால் தான் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிற இடத்துக்கு போக முடியும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அடர்த்தியான இடத்துல காட்டுக்குள்ளே இருந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பனான இடத்துக்கு வந்துவிட்டோம். இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நீர் ஓடுற பார்த்திங்கன்னா ஒரு ஓடை ஒன்று தெரியுது. அங்கே போனால் நமக்கு வந்து தண்ணி கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த தண்ணி ஓடுற ஓடைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து ஒரு செடி ஒன்று இருக்குது. இந்த செடிக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஈச்சஞ்செடி. இந்த ஈச்சஞ்செடியில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு காய் இருக்குது பார்த்திங்கன்னா. இது பார்த்திங்கன்னா செங்காய். இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு திங்கிறதுக்கு தகுதி இல்லாத காய். இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா வந்து நான் இப்போ ராணுவத்தில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க இந்த காயெல்லாம் திங்கக்கூடாதுன்னு. அதனால் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி காயெல்லாம் பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க. இது பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருந்துச்சுன்னா வந்து பழமாக இருக்கும். அதே மாதிரி பச்சை கலரில் இருந்துச்சுன்னா காயாக இருக்கும். இது ரெண்டுக்கும் இடப்பட்ட இந்த காயை பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடாது. பார்த்திங்கன்னா தொண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கவ்விரும். தண்ணி வந்து அதிகமாக வந்து நமக்கு தேவைப்படும். நம்ம தண்ணி இல்லாத காட்டில் மாட்டிக்கிறதுனால தயவு செஞ்சு தின்றாதீங்க. தின்னிங்கன்னா ரொம்ப சிரமப்படுவீங்க. தண்ணி ஒரு ஓடையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா வந்து நமக்கு கண்டிப்பாக தண்ணி கிடைக்கிறக்கான வாய்ப்பு வந்து அது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. 100க்கு பார்த்திங்கன்னா 50% வாய்ப்பு இருக்குது. வாங்க இதை ஃபாலோ பண்ணியே போவோம். கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா 100க்கு 90% வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அந்த ஈரத்தன்மை இருக்குதா அப்படிங்கிற வந்து பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஈரத்தன்மை அதிகமாகவே இருக்குது. இங்கே பாருங்கள். அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ரீசெண்டாக வந்து மழை பெஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நம்ம தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படியே அந்த தண்ணி ஓட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு செடியிலேருந்து ஒரு பஞ்சு மாதிரி ஒரு இது இருக்குது. இது வந்து நமக்கு நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கான ரொம்ப யூஸாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இதை வந்து பறித்து எடுத்துகிட்டு போயிடுவோம். இதை பார்த்திங்களா, ரொம்ப சாஃப்டான ஒரு பஞ்சு. நெருப்பு வந்து ஈஸியாகவே பற்றிக்கிறோம். இதை வந்து நமக்கு தேவையான ஒரு சில இதில் எடுத்துகிட்டு போயிடுவோம். பாருங்கள், அப்படியே பறக்குது. காற்றடிச்சினாலே பறக்கும். இது வந்து கண்ணுக்குள்ளே படக்கூடாது. கண்ணுக்குள்ளே பட்டால் ரொம்ப வந்து அடிக்கும். தெரியாமல் பார்த்திங்கன்னா என் கண்ணுக்குள்ள வந்து விழுந்துருச்சு. வாங்க நமக்கு பார்த்திங்கன்னா அது வந்து உடஞ்சிருச்சு. நம்ம உடையாத இந்த இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம வந்து அப்படியே உடச்சி எடுத்துக்கிடுவோம். நம்ம வந்து தேவையானதை எடுத்தாச்சு. வாங்க நம்ம தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். மக்களே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வர ஆற்று பகுதியில் பார்த்திங்கன்னா நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பொருள் வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா அந்த கொட்டாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொட்டாச்சி எதுக்காக அப்படின்னா வந்து நமக்கு தண்ணி ஏதாச்சும் கண்டுபிடிச்சோம்னா இதில் பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா வந்து நம்ம அருவா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் முன்னாடியே. இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தண்ணி கிடச்சினா இதில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம குடிச்சிக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இது முக்கியமான பொருளாக இருக்குது. இது மாதிரி தான் நம்ம கிடச்சிச்சின்னா பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிறையா வந்து எடுத்துக்கு போகலாம். எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மூங்கில் காடு ஒன்று இருக்குது. மூங்கில் காட்டிலேருந்து நமக்கு காஞ்சி பண்ண மூங்கில் பட்டை வந்து கிடச்சிச்சின்னா நமக்கு வந்து நெருப்பு உண்டாகிறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் வந்து நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு முதல்ல காஞ்சி வேணால் மூங்கில் கிடக்கா அப்படிங்கிற பார்ப்போம். இந்த பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா நிறையா வந்து கிடக்குது. சின்ன சின்ன குச்சியெல்லாம் கிடக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காஞ்சி போன மூங்கில் பட்டை வந்துருக்குது. இதை வந்து உரசி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மரத்தை வந்து உரசனை வந்து ஈஸியாக வந்து நெருப்பு பிடிக்கும். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நமக்கு வந்து நம்ம ஈஸியாக அந்த நெருப்பு வந்து உண்டாக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா வந்து விற்று போச்சு.
கரையாந்தன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காஞ்சி போன பட்டை ஒன்று இருக்குது. இதை வந்து நமக்கு வந்து நெருப்பு உண்டாக்குறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு மூங்கி மரம். இந்த பட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அது கூட பார்த்திங்கன்னா இன்னொரு பட்டை ஒன்று இருக்குது, அதே நம்ம எடுத்துக்கிடுவோம். இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாகவே நெருப்பு வந்து உண்டாக்கிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து அதை தேய்க்கிறதுக்கான ஒரு குச்சி வந்து ஒன்று எடுத்துக்கிடுவோம். இந்த மெத்தட் நான் உங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி நெருப்பு உருவாக்குறது அப்படிங்கிறத வந்து சொல்லித்தரேன். இங்கே பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அணிலோட கூடு. இந்த அணில் கூட்டில் பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே இல்லை, கூடு மட்டும்தான் கிடக்குது. அதாவது பார்த்திங்கன்னா மேலேருந்து பார்த்திங்கன்னா இது விழுந்திருக்கலாம். இது பார்த்திங்கன்னா நெருப்பு வந்து நம்ம உருவாக்கணும்னா இது வந்து ஈஸியாக வந்து பற்றிக்கக்கூடியது. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். அந்த பஞ்சு கூட சேர்த்து நம்ம இதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து சாஃப்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சுன்னா வந்து ஈஸி நெருப்பு வந்து ஈஸியாகவே நம்ம வந்து பிடிச்சிக்கலாம், உருவாக்கிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஏதாவது பழப்பழம் மின்னுது, வாங்க போய் பார்ப்போம் என்ன அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு தண்ணி சேமித்து வச்சுருக்கான ஒரு வாட்டர் கேனுங்க. இது நமக்கு கிடச்சது ரொம்ப ஒரு முக்கிய சந்தோஷமான ஒரு விஷயம். இல்லைன்னா நம்ம தண்ணி வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணி நம்மத்துக்கு கொண்டு போய்க்கலாம். இங்கே பாருங்கள் நமக்கு வந்து, ஆனால் இதில் பார்த்திங்கன்னா மூடி கிடையாது. நம்ம வந்து மூடி இல்லாமல் சும்மா வாட்டர் கேன் மட்டும்தான் இருக்குது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம். நம்ம பார்த்திங்கன்னா அந்த நீரோடைய கடந்தே பார்த்திங்கன்னா வந்து ஆற்று பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த ஆற்று பகுதியில் பார்த்திங்கன்னா வந்து தண்ணியே இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா கலந்துருக்கும் போல். இந்த பாருங்கள் வறண்டு போய் கிடக்கு. இந்த இடத்துல எங்கேயுமே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு தண்ணியே கிடையாது. நம்ம தண்ணிக்கிட்டே வந்து ரொம்ப சிரமப்பட போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி தெரியுது. இந்த பள்ளத்துக்குள்ளாச்சும் பார்ப்போம் தண்ணி இருக்கான்னு. இங்கே பார்த்திங்கன்னா தண்ணியே எங்கேயுமே பார்த்திங்கன்னா தண்ணி இல்லைங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வறண்டு தான் கிடக்கு. இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோரப்புல் இருக்குது. இந்த கோரப்புலுக்கு நடுவில் ஏதோ கிடக்குங்க. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒயரில் செஞ்ச ஒயர் கூட. இது பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு வந்து இதில் வந்து சேர்த்துருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி வந்துன்னா வெள்ளம் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா வாட்டருக்கு நிறையா பொருள் எடுத்து வச்சுருந்தோம். அந்த பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இல்லை ஸ்டோர் பண்ணி பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். கலெக்ட் பண்ண எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா வந்து இதுக்குள்ள வந்து கூடைகள் வந்து வச்சாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் பட்டை எடுத்திருந்தோம். அப்புறம் வந்து நம்ம வாட்டர் கேன் எடுத்திருந்தோம், நம்ம கொட்டாச்சி எடுத்திருந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம அதில் வந்து வச்சாச்சு. அப்படியே இங்கே பார்க்கும்போது நண்பர்களே அங்கே பாருங்கள் தென்னை மரம் இருக்குது. கண்டிப்பாக ஆற்று ஓரத்தில் தென்னை மரம் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா இளநீ இருக்கும், வாங்க போய் பிடுங்கலாம். இளநீ தேங்காய் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து உணவுக்கு பார்த்திங்கன்னா வந்து தயாராகிடும். வாங்க போய் பார்ப்போம். ஏன்னா ஒரு வழியாக வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா 3 மரம் நிற்கிது. இது கீழே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பள்ளம் கிடக்குங்க. பள்ளத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி கிடச்சிருச்சு. இங்கே பாருங்க நம்ம கடையை சுற்றி பார்த்திங்கன்னா வந்தால் நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து தண்ணி கிடச்சிருச்சு. நம்ம இடத்துக்கு அந்த வாட்டரில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். இந்த தண்ணியோட நிலம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. நம்ம இப்படி வந்து குடிக்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நெருப்பு உண்டாக்கி அதை பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சு நம்ம வந்து குடிக்க போகிறோம். வாங்க முதல்ல பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எடுத்துருவோம். நமக்கு வந்து மரத்தில் ஏறணுங்க அவசியம் கிடையாது. மரத்துலேயும் பார்த்திங்கன்னா இளநீ இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா தண்ணியை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி அதை நம்ம கொதிக்க வச்சு குடிக்க போகிறோம். மக்களே பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி வந்து கிடச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அழுக்காக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்படியே குடிக்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா அதை கொதிக்க வச்சு கொடுத்துடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா வாங்க நெருப்பு உண்டாக்கிடுவோம். தண்ணி எல்லாமே கிடச்சிருச்சு. பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து நெருப்பு வந்து உண்டாக்க போகிறோம். நண்பர்களே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு குருவி பார்த்திங்கன்னா வந்து பறந்து போணுச்சு. இந்த செடிக்கு நேராக தான் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. வாங்க போய் பார்ப்போம். இதுக்குலேருந்து தான் பார்த்திங்கன்னா பறந்து போணுச்சு. அந்த குருவி பார்த்திங்கன்னா வந்து காடை மாதிரி இருந்துச்சு நண்பர்களே. அதனால் முதுகுப்புறம் பொறியாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேடி பார்த்தோம்னா அந்த முட்டை வந்து இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துல தான் பார்த்திங்கன்னா அந்த முட்டை வந்து இருக்கும். நாங்கள் நாங்களும் தேடி பார்ப்போம். ஃபுல்லாக புதருக்குள்ள வந்து இதுதான் பார்ப்போம். ரொம்ப உள்ளெல்லாம் போகாது. அந்த செடியோட அவுட்டரில் பார்த்திங்கன்னா வந்து நான் முட்டை எடுத்து வச்சுருக்கோம். நிறைய இடம் பார்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா தேடி பார்ப்போம். அங்கேருந்து தான் பறந்த மாதிரி இருந்துச்சு. நண்பர்களே இங்கே பார்த்தீங்களா அந்த முட்டையை கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் காடை வர முட்டை. இங்கே பாருங்கள் நல்லா பொறியாக இருக்குது. 2 முட்டை வந்து நம்ம கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் அந்த இது கூட பாருங்கள் அந்த இடத்துல குழி வச்சு நல்லா ரவுண்டாக வந்துன்னா அந்த இது வந்து இருக்குது. நண்பர்களே நமக்கு பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடும் கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள் நமக்கு 2 காடை மட்டும் வந்து கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் நமக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு வழியாக கிடச்சாச்சு. நமக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கிடச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நெருப்பு மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து நமக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம காட்டுகள் கஷ்டப்பட்டு தேடி பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி சாப்பாடுலாம் எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபயர் மட்டும் உருவாக்க போகிறோம். அது ரொம்ப கஷ்டமான வேலை. நம்ம பார்த்திங்கன்னா வந்து நம்ம காட்டுக்குலேருந்து மொத்தமாக என்னென்ன பொருள் கிடச்சிருக்குன்னா நமக்கு இந்த கூடை முதல்ல கிடச்சிருக்கு. இந்த கூடைகளை பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா வாட்டருக்கில் கிடச்சிருச்சு. வாட்டருக்கிலேருந்து நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்த பார்த்திங்கன்னா ஒரு மூங்கில் பாட்டை காட்டுக்கு போனோம். மூங்கில் காட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெருப்பு உண்டாக்குறதுக்கான மூங்கில் பாட்டை வந்து எடுத்து வச்சுருக்கோம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பனந்தூரில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அணிலோட பப்பி கிடந்துச்சு பார்த்திங்கன்னா அதே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையில் கொண்டு வந்து அருவாள் இருந்தால் இருக்குது. மூங்கில் குச்சியும் பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து எடுத்தது இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து தண்ணி ஓடத்தில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து நெருப்பு உண்டாக்குறக்கான ஒரு பஞ்சு பார்த்திங்கன்னா வந்து எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுவுமே இருந்தால் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வர வழியில் தண்ணி ஓடையில் பார்த்திங்கன்னா கொட்டாச்சி இருந்துச்சு. ஒன்று தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சு இது மாதிரி நிறையா கடந்துச்சு பார்த்திங்கன்னா வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம தண்ணி மோக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் தென்னை மரம்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த தென்னை மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெண்டாக வந்து ஒரு கோடு வந்து கடந்துச்சு. இதை பார்த்திங்கன்னா வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 கூழாங்கல் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இந்த காட்டுக்குள்ளே சர்வைவல் பண்ண போகிறோம். எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். பொருட்களும் பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சது. இதில் முதல்ல பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த மூங்கில் பட்டை பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் பட்டை வச்சு நம்ம வந்து முதல்ல நெருப்பு வந்து உருவாக்க போகிறோம். வாங்க அதை எப்படிங்கிற பார்த்துடலாம். இந்த மூங்கில் பட்டை பார்த்திங்களா, மூங்கில் பட்டையிலே சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மூங்கில் ஒரு கம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று உரசும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நெருப்பு வந்து உருவாகும். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குச்சி வந்து எடுத்துக்க பார்த்திங்களா, நம்மளோட அருவாள் இருக்குது பார்த்திங்களா, அருவாள் வச்சு நம்ம இந்த கொஞ்சம் எட்ஜ் வந்து நான் ஷார்ப் பண்ணிக்கிறேன் லைட்டாக. பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து லைட்டாக ஷார்ப் பண்ணியாச்சு. இப்போ அந்த மூங்கில் பட்டை வந்து மட்டமாக வந்து அந்த வரத்தில் வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா அமைக்கி மிதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா வந்து உரசணும். இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா வந்து புகை வந்து வரும். அப்படியே வந்து நம்ம நெருப்பு வந்துடும். அப்படியே பாருங்கள். தொழிலை பார்த்திங்கன்னா புகை வந்து இருக்குது பாருங்கள். நண்பர்களே புகை வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த பார்த்திங்கன்னா புகை வந்தோன்னே இந்த கறி கட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த கறியில் வந்து ஒன்றோட ஒன்று சேரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா கங்கு உருவாகும். அந்த கங்குலேருந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம நெருப்பு வந்து உண்டாக்க போகிறோம். நண்பர்களே பார்த்திங்கன்னா புகை வந்து பயங்கரமாக வருது. இந்த மூலையில் பார்த்திங்கன்னா தெரியும் புகை வர்றது உங்களுக்கு. அந்த 2 பேர் நண்பர்களே இந்த மூலையில் தெரியுது அவங்களுக்கு புகை வர்றது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒரு கங்கு இருக்குது உங்களுக்கு தெரியும். இந்த 2 க்ளோஸை போட்டு காமிக்கிறேன். புகை வந்து லைட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. இது அப்படின்னா அமர்றதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இது வந்து மாற்றணும். அதுதான் இப்போ ரிஸ்க்கான வேலை. இப்போ இப்படியே மெதுவாக உள்ளே வந்து போட்டு ஊதணும். உடஞ்சிருச்சுன்னா வந்து திரும்ப பஸ்லேருந்து வர வைக்கணும். அது வந்து பஞ்சு மாதிரி லேசாக இருக்கும். பதட்டமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அமர்ந்துருச்சுன்னா சிரமம். உள்ளே உள்ளே போட்டாச்சு நண்பர்களே, உள்ளே வந்து போட்டாச்சு. அப்படியே மெதுவாக ஊதணும். நண்பர்களே தெரியுது போக வந்துருச்சு நண்பர்களே.
அப்பா நண்பர்களே, வெற்றிகரமாக நெருப்பு வந்து உண்டாகியாச்சு. வேறு லெவலில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. அப்படியே வந்து நம்ம அந்த விறகையை வச்சு விட்ருவோம். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு வந்து உண்டாகியாச்சு. ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும், கையெல்லாம் கடுத்து போச்சு நண்பர்களே. பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க, அந்த லைட்டாக வந்து இந்த பவுட்ராக வந்து நம்ம உரசும் போது பார்த்திங்கன்னா பவுட்ராக வந்து நிற்க அந்த ஒரு உரத்தில் அது ரொம்ப ஹீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த பவுட்ரில் பார்த்திங்கன்னா ஒரு மூலையில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஹெவியாக புகை வரும். அதை அப்படியே புகை வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலரில் மாறி ஒரு கங்காக மாறிடும். அந்த கங்கை வந்து எடுத்து நம்ம அந்த பஞ்சு மேலே வைக்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் பெரிய வேலை. அதை எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சமயம் வந்து உடஞ்சிடும். அந்த கங்கு வந்து உடஞ்சி சாம்பலாயிரும், நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த கங்கை மட்டும் லைட்டாக வந்து நம்ம பஞ்சில் வச்சு அந்த மாதிரி வந்து ஊதி நெருப்பு வந்து உண்டாக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த திறமையான ஒரு விஷயம். அது வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து விறகு போட்டு லைட்டாக எரிச்சிக்கிட்டு இருக்கோம். இது பாருங்கள் வந்து நெருப்பு வந்து உருவாகிடுச்சு. நீ வந்து பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி பஞ்சு இருந்தால் மட்டும் போதும், அடுத்தடுத்து வந்து நெருப்பு வந்து உருவாக்கிடலாம். நெருப்பு வந்து ஃபுல்லாக நல்லா திக்குன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ எரியிற நெருப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு கூழாங்கலை பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். இந்த கூழாங்கலை பார்த்திங்கன்னா அந்த கல் நெருப்பில் போட்டுக்குருவோம், நல்லா வந்து ஹீட் ஏறட்டும். இது எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. நமக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க வைக்கிறக்கான எந்த ஒரு பாத்திரமும் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு இது எடுத்துக்கு வந்து பார்த்திங்களா, அந்த தேங்காய் ஓடு மாதிரி இதில் நம்ம தண்ணியை ஊற்றி அந்த கல்லை அந்த கொதிக்கிற அந்த சூடான கல்லை எடுத்து நம்ம அதுக்குள்ளே போட்டோம்னா தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக் கொதிச்சிடும். அதுக்காண்டி தான் அது நான் எடுத்து வந்திருக்கேன். முதல்ல தேங்காய் ஓட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிறோம். நம்ம எடுத்து செங்குத்தாக வச்சுருக்கும் போதே பார்த்திங்கன்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே போய் தோணிடுச்சு. தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக கழுவியாச்சு. இப்போ இதில் வந்து தண்ணியை வந்து ஊற்றி வச்சுக்குவோம். இங்கே வந்து அப்படியே வச்சுட்டு அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணிக்குவோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிருக்கு, இது அதனால் வந்து தனியாக வச்சுக்கிடுவோம். இது மட்டும் நல்லா இருக்குது, ஊற்றி வச்சுட்டோமா. இப்போ வந்து அந்த கல் வந்து நல்லா சூடாக இருக்கும். அந்த கொதிக்கிற கல்லை நல்லா சூடாக கொதிக்க உள்ள கல்லை எடுத்து தூக்கி இந்த தண்ணிக்குள்ளே போட்டோம்னா வந்து நல்லா அப்படி தண்ணி வந்து ஹீட் ஆகிரும். இது வந்து அப்படி வச்சோம்னா இது பார்த்திங்கன்னா எரிஞ்சு போயிடும். அதனால் அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. இந்த கொட்டாச்சியில் எடுத்து வந்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த கொட்டாச்சி எடுத்து நம்ம வந்து தண்ணி அழுக்காக இருந்துச்சுன்னா இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா அடுப்பு கறி, இந்த அடுப்பு கறி எடுத்து ஒரு லேயர் இதுலேருந்து அடுத்த பார்த்திங்கன்னா இந்த ஆற்று மண்ணை எடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு லேயரு, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பஞ்சு இஞ்சி இந்த இப்போ எடுத்த பார்த்திங்களா ஒரு நெருப்பு உண்டாகிறதுக்கு அது மேலே வச்சு ஒவ்வொரு லேயராக வச்சு நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி வந்து அழகாக ஃபில்டர் ஆகி நமக்கு சுத்தமான தண்ணி வந்து கிடச்சிடும். அந்த மாதிரி வந்து சுத்தம் பண்ணிக்கிறலாம். நமக்கு பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து கடைசி வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 காடை முட்டை கிடச்சிருக்கு. இதே பார்த்திங்கன்னா வந்து சுட்டு தான் சாப்பிட போகிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு தண்ணி வந்து அந்த இடத்துல வற்றி போய் சகதி ஆரஞ்சு பார்த்திங்கன்னா சகதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 எடுத்துக்கு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்து அதை ஃபுல்லாக வந்து அதில் அப்ளை பண்ணிட்டு இதில் வச்சு நம்ம வந்து சுட போகிறோம். முட்டையில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு களிமண் எடுத்துருக்கேன். முட்டையை வந்து இந்த களிமண்ணுக்குள்ள அமைக்கி தான் வந்து சுட போகிறோம். இங்கே பாருங்கள், சின்ன ஒரு குட்டி முட்டை இருக்குது. நம்ம எடுத்ததோட பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சின்ன, இந்த இதுவும் பொறியாக தான் இருக்குது. இது என்ன முட்டைன்னு தெரில. இந்த வாங்கினக்குள்ள கடந்துச்சு. இங்கே பாருங்கள். சரி வாங்க போவோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா அந்த களிமண் வந்து எடுத்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா களிமண் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஒரு முட்டையை வச்சு இதுக்குலேருந்து அமைக்க போகிறோம். அப்படியே வந்து உருட்டிக்கிறலாம். இதில் உருண்டை உருட்டி வச்சாச்சு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு இந்த முட்டையை பார்த்திங்கன்னா இதுக்குள்ள வச்சிடலாம்.
பார்த்திங்கன்னா 2 முட்டையும் பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ள வந்து களிமண்ணுக்குள்ள அமைக்காச்சு. இப்போ நம்ம எரிகிற நெருப்புக்குள்ள வந்து வச்சிடலாம். நம்ம வச்சு ஈர மண் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா டைட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, டொக்கு டொக்குன்னு சவுண்ட் கேட்குது. அந்த வந்து வச்சு அடிக்கும்போது இந்த நெருப்பு வந்து அமர்ந்தோன்னா பார்த்திங்கன்னா முட்டை வெந்துருச்சு அப்படிங்கிற எடுத்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து முட்டை சூப்பராக வெந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஓடெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து கலண்டு வருது. பார்த்தீங்களா, அந்த மண் களிமண் பார்த்திங்கன்னா தனியாக விட்டுருச்சு. செஞ்சு பாருங்க. இதை வந்து அப்படி தண்ணி ஊற்றி கழுவிடலாம். தண்ணி ஊற்றி கழுவிடுவோம். ஏன்னா மண்ணுக்குள்ள வச்சனால பார்த்திங்கன்னா மண்ணோட சாப்பிட முடியாது. அதனால் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு ஓட்டை ஊற்றினா பிரித்து எடுத்துருவோம். கையை ஊற்றினா கழுவிக்கிறேன். முட்டை பார்த்திங்கன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இப்போ வந்து சாப்பிட போகிறோம். உண்மையிலே பார்த்திங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்குது. கோழி முட்டை மாதிரியே இருக்குது. மக்களே பார்த்திங்கன்னா அருமையாக வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே. அடுத்தது அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த கப்பில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம போட்ட அந்த கூழாங்கல்லும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடு ஏறிச்சு. இதை பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து சாம்பலாம் தட்டி விட்டுருவோம். இப்போ இதை எடுத்து நம்ம அந்த தண்ணிக்குள்ள வந்து போட போகிறோம். பாருங்கள், நல்லா வந்து கொதிக்குது பாருங்கள். இந்த முட்டையாக வருது பாருங்கள். தண்ணி வந்து நமக்கு அப்படியே ஃபில்டர் ஆகிடும். அப்படி தண்ணி பார்த்திங்கன்னா கொதிச்சு ஆகி பறக்குது பாருங்கள். தண்ணி பார்த்திங்கன்னா கையை விட முடியல, சரியான சூடு. உடனே பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த பார்த்திங்கன்னா வந்து தண்ணியை பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சாச்சு. நல்லா சூட இருக்குது. வந்து தண்ணி வந்து குடிச்சு பார்ப்போம். நண்பர்களே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள். நண்பர்களே பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்டு விட்டு தண்ணி வந்து குடிச்சாச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா வந்து காட்டுக்குள்ளே வந்து நம்ம சாப்பாடு தண்ணி ரெண்டையுமே பார்த்திங்கன்னா வந்து கண்டுபிடிச்சி நம்ம சூப்பராக வந்து சர்வைவல் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நான் பண்ணுறலாம், நீங்களும் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காட்டுக்குள்ள வந்து சர்வைவல் பண்ணிடலாம். ஒரு மெத்தட் இருக்குது, அதை உங்களுக்கு செஞ்சு காட்டு வரேன் எப்படின்னு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 கொட்டாங்குச்சி வந்து எடுத்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஓட்டை இருக்குது பாருங்கள். அந்த ஓட்டை உள்ள மாதிரி வந்து எடுத்துக்கிறோங்க. பார்த்திங்கன்னா 3 வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஆற்று மணல் இருக்குது. பார்த்திங்கன்னா ஆற்று மணல் வந்து ரெப்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆற்று மணல் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க. அடுத்ததாக வந்து நம்ம வந்து அடுப்பு கறி வந்து நமக்கு தேவைப்படும். அதை பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். இதில் எடுத்துருவோம். முறையில் பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு கறி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த அடுப்பு கறியும் மணலையும் ஃபஸ்ட்டு அந்த தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணிக்கிடுவோம். ஒன்றில் வந்து நம்ம மண் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொன்றில் பார்த்திங்கன்னா அடுப்பு கறி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து
மேலே வந்து தண்ணி வந்து ஊற்றும் போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் ஆகி மண்ணில் ஃபில்டர் ஆகி அடுப்பு கறியில் வந்து இறங்கும். அடுப்பு கறி ஃபில்டர் ஆகி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல தண்ணி வந்து இறங்கும். பாருங்கள் கீழே பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி வந்து தண்ணி சொட்டுன்னு வருது பார்த்தீங்களா. இந்த நல்ல தண்ணி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தேங்காய் கூட வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நமக்கு வந்து தண்ணி ஃபில்டர் ஆகி வருது அப்படிங்கிற பார்ப்போம். கனமான கல், அதாவது சின்ன சின்ன கூழாங்கல் இருக்குது பார்த்திங்களா, அந்த சின்ன சின்ன கூழாங்கல் ஒரு லேயரு, அடுத்து பார்த்திங்கன்னா மண் ஒரு லேயரு, அடுப்புக்கு ஒரு லேயர், இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக போட்டு அந்த தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி பார்த்திங்கன்னா நமக்கு சுத்தமான ஒரு குடிநீர் தண்ணி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து எடுத்து காமிக்கிறேன் எந்தளவுக்கு தண்ணி வந்து நமக்கு வருது அப்படிங்கிற பாருங்கள். நமக்கு ஃபில்டர் ஆகிட்டு இருக்குது தண்ணி. இப்போ எடுத்து பார்ப்போம் எந்தளவுக்கு ஃபில்டர் ஆகி வந்திருக்குன்னு பார்ப்போம். சுட்டு சுட்டு தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்களா. தனியாக காமிக்கிட்டு பாருங்கள். இப்போ மேலே இருக்க தண்ணிக்கும் இது பார்த்திங்கன்னா மேலே ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள தண்ணி இது பார்த்திங்கன்னா வந்து இருங்க வேறு கொட்டாச்சில் ஊற்றி காமிக்கிறேன். மேலே உள்ள தண்ணியை இதுனா வாட்டிக்கலாம் டேரெக்டாக ஊற்றுனது. இது பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணது. நீங்கள் இந்த மாதிரி கூட தண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ணி இல்லைன்னா கொதிக்க வச்சு கூட நம்ம அந்த காமிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் 2 மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணாலே உங்களுக்கு போதுமானது. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபன்னாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வேல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பேன். சும்மாத்துக்கு வீடியோ காண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. சும்மாத்துக்கு இது ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா அம்மாவில் கேட்டிருந்தாப்புல இது வந்து குக்கிங் சேனலாக இல்லை அட்வென்ச்சர் சேனலாக சம்மந்தமே இல்லாமல் 2 வீடியோ வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு. அப்போ தான் எனக்கு யோசிச்சு சரி அட்வென்ச்சர் ஆஃப் கணேசன் பேர் வச்சுருக்கோம், ஒரு தடவை அட்வென்ச்சர் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வீடியோ ஷூட் பண்ணி நீங்கள் யாரும் தப்பாக வந்து கமெண்ட் பண்ணிடாதீங்க என்னடா கிறுக்குத்தனமாக பண்ணுறேன் அப்படின்னு. ஜஸ்ட் ஃபார் வீடியோ என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா, பை பாய்.